அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா வீடு இவ்வளோ அலங்கோலமா இருக்கேன்னு பார்ப்பீங்க. ஆமாம், ரமலான் வந்ததுனால ரமலானுக்குள்ள கிளீனிங் தான் நடக்குது. நோன்பு வரவேற்கிறதுக்காண்டி நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நிம்மதியாக நிறையா அமல்கள் பண்ணணும்ல. நோன்பு வைக்கணும், குரான் ஓதணும், நிறையா தொழுகணும். தராவிலேருந்து நிறைய தொழுகை இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாக வந்து அது இதுன்னு வீடை க்ளீன் பண்ணுறது எப்போதும் அப்படி இப்படின்னு வச்சுக்காம ஒரேடியாக நம்ம வந்து வீடை சுத்தம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் லீவ் போட்டு நேற்று தான் நாங்களே ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க கொஞ்சம் அந்த டவுசர் போட்டிருக்கனால எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அவங்க அப்படி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிளரர் காமிச்சேன். ஆனாலுமே அது மீறி போக தான் செஞ்சிச்சு. அதோட விட்டுட்டேன் நான். அதோட அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் இருந்ததுனால நான் மேலே ஏறி எனக்கு கொஞ்சம் வேறு உடம்பு சரியில்லை. அதனால் அவரையே கொஞ்சம் பாதி க்ளீன் பண்ண சொல்லி நானும் மேற்கொண்டு நிறையா ஹெல்ப் பண்ணேன். அவரும் எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அல்ஹம்துலில்லாஹ். அவர் இருந்ததுனால நல்லா செல்ஃப்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வேலைக்கு போயிருந்தா என்னால் முடிஞ்சிருக்காது. நான் ஒண்டியாக ஒரு நாள் மட்டும் ஜன்னல் கதவு ஒட்டரை அடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன். மற்றபடி இந்த மேலே செல்ஃப் க்ளீனிங்லாம் வந்துட்டு அவங்க இருந்தால் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேவையில்லாத அட்டைப்பெட்டிகள்லேருந்து அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே கழிச்சிருவோன்னு சொல்லிட்டு மேலே செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கச்சராவாக இருந்ததெல்லாம் நீட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டோம். ரூமை பார்க்க கொஞ்சம் நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா கச்சராவாக இருந்துச்சு. ஃபுல்லாக அட்டைப்பெட்டியாக இருந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏசி போட்டாலுமே வந்து ஒரு கூலிங் வராத மாதிரி அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக கொஞ்சம் காலி பண்ணி ஒரு சைடாகவே எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாத ஜாமான்லாம் அந்த அட்டைப்பெட்டியில் போட்டு குப்பையில் போட்டுருவோன்னு ஐடியா பண்ணோம். இந்த கீழெல்லாம் ரூமை மட்டும் கொஞ்சமாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாலுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேன் வந்துட்டு ஒட்டரை அடிக்கணும்னு நினச்சிட்டு அதையுமே வந்து ஃபேனையும் தொடச்சி விட்டு ஒட்டரையெல்லாம் அடித்து விட்டுட்டாங்க. அதோட இந்த ஒட்டரை அடிக்கிற கேப்பில் என்னோடய லைட்டும் ஃப்யூஸ் ஆகிடுச்சு. லைட்டு போயிடுச்சு. எதனால் லைட்டு எரியலன்னு தெரியல. வேறு லைட்டு போட்டாலுமே லைட்டு எரிய மாட்டேங்குது. அதுவுமே வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் என்ன ஏதுன்னு. அப்புறம் இந்த ரூமில் இருக்க செல்ஃபுமே வந்துட்டு க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டும் எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு கிச்சன் வந்துட்டோம். கடைசியாக தான் ஹால் க்ளீன் பண்ணோம். கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் இருந்தால் ரொம்ப கச்சராவாக இருந்துச்சு. ஃபுல்லாக கிச்சனில் தான் கொஞ்சம் அதிகம் வேலை முடிகிறதுக்கே எனக்கு 5:30 மணி ஆச்சு. எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு அவருக்கு 4:30 மணி ஆச்சு. அவர் ரெடியாகி குளித்து வர்றதுக்கு. எனக்கு 5:30 5:45 ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வைக்க. இதெல்லாம் வந்து நாங்கள் வீடு வந்தப்போ உள்ளே தூக்கி வச்ச அட்டைப்பெட்டிங்க. ஃபுல்லாகவே உள்ளே வந்து வச்சது எல்லாமே வீட்டுக்கு உள்ளே புதுசாக குடி வந்தப்போ உள்ளே வச்சது எல்லாத்தையுமே குப்பையில் போட சொல்லிட்டேன். எதுவுமே வச்சுக்காதீங்க, எல்லாம் க்ளீன் பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இங்கே மேலே ஏறினாங்க. ஏன்னா செல்ஃபு கொஞ்சம் தலை இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கஷ்டப்பட்டு மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே பாவம் போதும்னு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் தலையிடிச்சு கால் இடிச்சு அப்படி இப்படின்னு எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் ஏறிட்டாங்க. மேலே ஏறி முதல்ல அந்த செல்ஃப் ஃபுல்லாகவே எடுத்தோம். இடையில என் பையன் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டு வேறு போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அவனையும் நான் பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணி ஒன்றுமே பார்த்து ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அட்டைப்பெட்டிலையும் எதையாவது தேவையான பொருள் ஏதோ வச்சுருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அட்டைப்பெட்டியில் எங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் அந்த டைமில் எங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. இப்போ யூஸ் ஆகாத பொருளாகிருச்சு. இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் இந்த மாதிரி ப்ளைட்டுங்க, அதுக்கப்புறமேட்டு கப்பு, ஒரு சில பிளாஸ்டிக் ஜாமான்லாம் வாங்கி வச்சு அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்தப்போ எல்லாமே வேறு மாற்றிட்டோம். அப்போ வேண்டாத பொருளெல்லாம் இது மேலே தூக்கி வச்சுருந்தோமா, இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துச்சு. வந்தப்போ வாங்கி வச்சுருந்தோமே சொல்லி அப்புறம் இதெல்லாம் வேறு ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள். அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதோட வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இறங்க முடியாமல் பாவம் திணறிட்டார். அல்லாஹ், அது இறங்குறதுக்குள்ளே அங்கே அந்த கம்பியை உடச்சி வேற விட்டுட்டாரு. இறங்குறதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. அப்புறம் எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் இறங்கிட்டு அப்புறம் இந்த செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணி விட்ருவோன்ட்டு செல்ஃபை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மேலெல்லாம் கொஞ்சம் ஒற்றையாக இருந்துச்சு. அந்த ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு இந்த
செல்ஃபெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி கழுவி ரெடி பண்ணி அழகாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சைடில் பரணியில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அதோட செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நான் அடுக்கியும் வச்சுட்டேன். எல்லாத்தையும் கொடுக்க அவர் அடுக்கி வச்சுட்டாரு. எல்லாம் கழுவி கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதோட வந்துட்டு நல்லா இருக்குல்ல. இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரமலான் வந்தாலே நம்ம அந்த டைமில் க்ளீன் பண்ணால் தான் உண்டு மேலெல்லாம் ஏறி. மற்றதெல்லாம் நம்ம கீழே கொஞ்சம் அப்படி இப்படின்னு க்ளீன் பண்ணிடுவோம். ரமலான் மாதம் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க தான் செய்வோம். செஞ்சு தானே ஆகணும் நம்ம. அதோட எங்கள் வீட்டில் ஜாமான்றது இவ்வளோ தான். எங்கள் வீட்டில் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ ஜாமான் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த ஸ்டாண்டு, இந்த எண்ணெய் பாட்டில் அது இதுன்னு கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டோம் நாங்கள். அங்கே இங்கே எண்ணெய் பிஸ்கா ஆகுது, பிளாக் கலர் ஆகுதுன்னு சொல்லி அங்கங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கரை ஒட்டிட்டு, இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கார். கழுவி அதெல்லாமே ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டு இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி அதில் வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் ரமலானுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ரமலானை வரவேற்கிறதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.